திரு பொன்ராஜ், நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 5 முதல் 8 இடங்களை வெல்லும் அப்படின்னு, இந்தியா கூட்டணிக்கு ஒரு இடத்திலும் கூட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான எக்ஸிட் போல் முடிவு நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதான். ஆந்திராவில் காங்கிரஸ்க்கு அந்த பிரசன்ஸ் இல்லை, அதனால அங்கே அவர்கள் வெல்லுவதற்கான வாய்ப்பு இல்லை. டிடிபிக்கும் பவன் கல்யாணும் இணைந்த கூட்டணிக்கு அங்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றுதான் தெரிகிறது. எனவே ஓரளவுக்கு அந்த 20 இடங்களை அவர்கள் வெல்வார்கள். மீதம் இருக்கக்கூடிய இடங்களை ஜெகன் ஒய்எஸ்ஆர்சிபி காங்கிரஸ் வெல்லும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அதுதான் கிரவுண்ட் ரியால். ஏன்னா சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடைபெறுவதால் அங்கு ஒரு எதிர்ப்பு அலை ஜெகனுக்கு வீசுகிறது என்ற காரணத்தின் காரணமாக அங்கு இருக்கிறது. இவர்கள் பிஜேபி போட்டியிடக்கூடிய 6 தொகுதிகளில் ஒய்எஸ்ஆர்சிபி வெல்கிறதா இல்ல தெலுங்கு தேசம் வெல்கிறதா என்பதை, தெலுங்கு தேசத்தினுடைய கூட்டணி என்டி கூட்டணி வெல்கிறதா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று எல்டிஎஃப் ஆர் யூடிஎஃப். இந்த வட்டம் எல்டிஎஃப் குறைந்த இடங்களிலும் யூடிஎஃப் 12 to 15 இடங்களிலும் வருகிறது என்று வந்திருக்கிறது. அது சரியானதுதான் என்று நினைக்கிறேன் ஓரளவிற்கு. ஆனால் அங்கு பிஜேபிக்கு 1 முதல் 3 இடங்கள் கிடைக்கும். 1 to 3 இடங்கள் என்டிஏக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு வந்திருக்கு. கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை எந்த அளவிற்கு அது சாத்தியப்படும் என்று எனக்கு தெரியவில்லை. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இப்படி இந்த ரிசல்ட் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. 23, 26 பிஜேபிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக அங்கு தலைகீழாக ஒரு மாற்றமாகத்தான் அங்கு இருக்கும். கண்டிப்பாக என்டிஏக்கு அது ஒரு ஏமாற்றமாகத்தான் அங்கு அமையும். ஓகே, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு இவ்வளவு பெரிய நம்பர்ஸ் கிடைக்கும், ஆனால் என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு திரு பொன்ராஜ் சொல்றாரு. அப்படியான ஒரு சூழல் இருக்கா? கிரவுண்ட் ரியாலிட்டி அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கா? இதற்கு முந்தைய போன தடவை ஒரு ஓவர்வெல்மிங்காக 26 இடங்கள் கிடைச்சிது. என்னுடைய கருத்து, இந்த எக்ஸிட் போலுக்கெல்லாம் முன்னாடி அந்த 26 அவுட் ஆஃப் 28ங்கிறத தக்க வைக்கிறது கஷ்டம். மேபி ஒரு 22, அதுதான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் பிஜேபி. அப்படின்னா 20லிருந்து 22 தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாகவே இருக்கும், இன்க்ளூடிங் மதச்சார்பற்ற ஜனதா தளத்துடைய சீட்டுகளையும் சேர்த்து. அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதை விட ஒரு இன்னொரு 2-3 சீட் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸிட் போல் சொல்லுது. பாசிபிள். ஏன்னா இப்போ ஆட்சியில் இருக்கிறது அங்கே காங்கிரஸ் தான். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் தெளிவாகவே கடந்த 10-15 ஆண்டுகளில் நம்ம பார்த்ததுல அவள் ரொம்ப தெளிவாக சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரியும் ஸ்டேட் எலெக்ஷனில் மாறியுமா தான் போட்டு விட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த காரணத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் ரொம்ப வைல்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மேபி இந்த நம்பர் +-1, -1, -2 இருக்கலாம். 22 to 26ங்கிறத விட மோர் லைக் 20 அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அதை விட பெரிய அளவுக்கு குறைவதற்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கர்நாடகத்துக்குன்னு ஒரு சைக்கு ஒன்று உண்டு. கர்நாடகத்தில் மாநிலத்தை எந்த கட்சி வேணாலும் ஆளலாம். அது குமாரசாமி ஆளலாம், காங்கிரஸ் யாரா வேணாலும் இருக்கலாம். 1998லேருந்து இப்போ வரைக்கும் கர்நாடகத்தில் லோக்சபா எலெக்ஷன் வந்தால் பிஜேபி ஸ்வீப் பண்ணும். பிரமாதம். ஒரே ஒரு தேர்தல், எனக்கு அந்த இயர் மறந்து போச்சு, ஒரே ஒரு தேர்தலில் மட்டும்தான் பிஜேபி செட்பேக்கை சந்திச்சிருக்கு. மற்றபடி எப்போதுமே லோக்சபா எலெக்ஷன் அது பிஜேபிக்கான எலெக்ஷன் தான். சரி, அதனால இந்த ஃபிகர்ல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஓகே ஷபின், நீங்க எப்படி பார்க்குறீங்க? இங்கே மதச்சார்பற்ற ஜனதா தளம், பிரஜ்வால் ரேவண்ணா விவகாரம், அதே மாதிரி நிறைய கீ ஃபேக்டர்ஸ் அங்கே இருந்துச்சு. இப்போ இந்த அரசு மேலே நிறைய குற்றச்சாட்டுக்களை பிரதமர் பரப்புரைக்கு போகும்போது முன் வச்சாரு. ஆனால் ஸ்வீப் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் அப்படின்னு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அந்த ட்ரெண்ட், கர்நாடகாவுடைய ட்ரெண்ட் சார் சொன்ன மாதிரி தான், மாநில தேர்தலுக்கு வேறு விதமாகவும் ஒன்றிய அரசாங்கத்துக்கான தேர்தலுக்கு வேறு விதமாகவும் தான் மக்கள் அங்கே வாக்களிப்பார்கள். அந்த முறையில் தான் அவங்க வாக்களிச்சுட்டு இருக்காங்க. பட் இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கு. ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதிகள்லையாச்சும் காங்கிரஸ் ஒரு கடுமையான போட்டியை கொடுத்துருக்கோம். அவங்களுடைய இன்டர்னல் சர்வேஸ்லாம் ஒரு 15 சீட்ஸில் நிச்சயமாக காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய ப்ரெடிக்ஷனாகவும் இருந்துச்சு. இது 23 to 26 அப்படின்றது ஒரு ஸ்வீப். ரெண்டாவது, பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய அந்த
சமாச்சாரம் அப்படின்றது வந்து அந்த செக்ஷுவல் அசால்ட் கேஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து செகண்ட் ஃபேஸில் தான் அதோட இம்பாக்ட் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஜேடிஎஸ் உடைய ஸ்ட்ராங் ஹோல்ட் எல்லாம் தேர்தல் நடந்து முடிஞ்சு விட்டது. ஸோ அதனால அது பெரிய அளவில் அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காது. பட் மற்ற பகுதிகளில் இந்த நார்த் கர்நாடகா ரீஜன் தான் வந்து செகண்ட் ஃபேஸ்ல தேர்தலுக்கு போச்சு. அப்போ அந்த இடங்கள்ல அதோட இம்பாக்ட் என்னவாக இருக்கிறது, எவ்வளவு இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். பட் காங்கிரஸ் அந்த மாநிலத்துல ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப விகரஸா போட்டன்ட்டா ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் ஃபைட் பண்ண முடியுது அப்படின்னா அது கர்நாடகா தான். சட்டமன்ற தேர்தலையும் அதை நிரூபிச்சாங்க. நாடாளுமன்ற தேர்தலையும் அதை நோக்கி தான் அவங்களுடைய ஃபைட் அப்படின்றது இருந்துச்சு. பட் இந்த நம்பர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் சர்ப்ரைசிங். மேபி ஃபைனல் ரிசல்ட்ஸ்ல அது ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டா கூட இருக்கலாம். ஸோ அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணுன்றது. பிரஜ்வால் ரேவண்ணா இஷ்யூ சொன்னார். அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். அது ஏன் பிரஜ்வால் ரேவண்ணா விஷயம் உங்கள் எக்ஸிட் போல பொறுத்தளவில் பெருசாக ஒரு தாக்கத்தை உருவாக்கலை அப்படின்னு. முதல் ஃபேஸ் 14 முடிஞ்சிருது. இந்த 14 தொகுதிக்கான தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது ரைஸ் ஆகுது. அடுத்த 14 வர்றப்போ அந்த 14 மதசார்பற்ற ஜனதாதளம் எந்த இடத்துலையும் போட்டியிடல. ஓகே. ஸோ பிரஜ்வால் ரேவண்ணா செய்த தவறுக்கு பிஜேபி பொறுப்பேற்க முடியாது. அது எங்க காரணம் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க அந்த டைம்ல கூட்டணியில எதிரொலிக்காது. அதனுடைய தாக்கம் எங்கேயுமே இருக்க வாய்ப்பு இருக்காது. அது ஒண்ணும் இல்ல. அந்த குடும்பத்தை சேர்ந்த குமாரசாமி என்ன சொன்னார், அவர் வந்து ஒரு தப்பு பண்றாரு, தப்பு பண்ணதுக்கு நாங்க உடனே எப்படி இருக்க முடியும், அது தவிர நீதியின் முன்னால் நிறுத்துங்க, அவருக்கு உரிய தண்டனை கொடுங்க சொல்றோம். இதுக்காக என்னை எங்க அப்பா தேவகவுடாவையே நீங்க பொறுப்பேற்க சொல்ல முடியல. பிரதமர் மோடி அவருக்கு ஆதரவா அங்க பிரச்சாரம் பண்ணாரு அப்படிங்கறது. பிரச்சாரம் பண்ற டயத்துல இவர் இப்படி தப்பு செய்திருப்பான்னு யாருக்குங்க தெரியும்? ஜோசியமா பார்க்க முடியும். அது பிரச்சாரம் செய்தது எல்லாமே இந்த முதல் 14 இது தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்ததுக்கு முன்னால நடந்தது. அதுக்கப்புறம் தானே இந்த இஷ்யூவே ரைஸ் ஆகுது. அதுக்கடுத்த 14 தொகுதிகளுக்கான தேர்தலின் போது அது முழுக்க முழுக்க பிஜேபியுடைய தேர்தலா இருந்தது. மதசார்பற்ற ஜனதாதளம் தப்பிச்சிருச்சு. ஓகே. இல்ல கர்நாடகா நம்பர்ஸ் வந்து நிச்சயமா சர்ப்ரைசிங். ஏன்னா கள நிலவரம் அப்படின்றது அங்க பிஜேபிக்கு அந்த அளவுக்கு ஆதரவாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. 26 சீட்ஸ் அப்படின்றது வந்து லிட்டரலி ஒரு ஸ்வீப் தான். ஓகே. நம்ம முதல் கட்டமா நியூஸ் 18 மெகா கருத்து கணிப்புல சதன் ஸ்டேட்ஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தோம். அதே நேரத்தில் மற்ற ஏஜென்சிஸோட போல் ஆஃப் போல் முடிவுகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதையும் பார்க்கலாம். மொத்தம் 543 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு தேவைப்படக்கூடிய இடங்கள் 272. அதுல மற்ற ஏஜென்சிஸோட அந்த போல் ஆஃப் போல் முடிவுகளையும் பார்க்கிறோம். அதுல இந்தியா நியூஸ் என்டிஏ கூட்டணிக்கு 371 இடங்கள், காங்கிரசுக்கு 125 இடங்கள், அதர் பார்ட்டிஸ் 47 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று விஎம்ஆர் டைம்ஸ் நவ் 306 இடங்கள் என்டிஏ கூட்டணிக்கு, காங்கிரசுக்கு 132 இடங்கள், அதர்ஸுக்கு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று ரிபப்ளிக் பிமாக் என்டிஏ கூட்டணிக்கு 359 இடங்கள், என்டிஏ கூட்டணிக்கு 154 இடங்கள், இந்தியா கூட்டணிக்கு. அதே போன்று அதர்ஸ் 30 இடங்கள்ல வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற இந்த மற்ற ஏஜென்சிஸோட போல் ஆஃப் போல் முடிவுகளையும் நம்ம பார்க்கிறோம். திரு பொன்ராஜ், நான் உங்ககிட்ட இந்த கர்நாடகாவில் வர்க்கான ஃபேக்டர்ஸ் தொடர்பான அந்த கருத்துக்கள் குறித்து கேட்க விரும்புகிறேன். பிரஜ்வால் ரேவண்ணா விவகாரத்தை தொடர்ச்சியாக காங்கிரஸ் பேசிக்கிட்டே இருந்தது, இந்தியா பிளாக் தலைவர்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அது எந்த விதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கன்னு சொல்றாங்க. மதச்சார்பற்ற ஜனதாதளமே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை போன கர்நாடக மாநில சட்டசபை தேர்தலில். எனவே அந்த மதச்சார்பற்ற ஜனதாதளம் வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது இந்த எலெக்ஷன்ல. எனவே பிரஜ்வால் ரேவண்ணா கேஸ் வந்து பிஜேபிக்கு நெகட்டிவ் தானே ஒழிய ஜனதாதளத்துக்கு, மதச்சார்பற்ற ஜனதாதளத்திற்கு நெகட்டிவா இல்லையா என்பது. ஏன்னா அந்த அடுத்த முறை நடந்த அடுத்த கட்ட தேர்தலில் அவங்க கட்சியை போட்டியிடலாம். எனவே வந்து இது வந்து மக்கள், கர்நாடக மக்கள் வந்து மதச்சார்பற்ற ஜனதாதளத்திற்கு அளிக்கக்கூடிய வாக்கு பிஜேபிக்கு அளிக்கக்கூடிய வாக்கு என்று முடிவெடுத்துதான் மதச்சார்பற்ற ஜனதாதளத்தை புறக்கணித்து காங்கிரசிற்கு வாக்களித்தார்கள். எனவே அந்த அண்டர் கரண்ட் வந்து இன்னும் அது வந்து ஓய்ந்து விடவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். எனவே பிஜேபி கிட்டத்தட்ட 22 26 இடங்கள் கிடைக்கும் என்று கர்நாடகத்தில் சொல்வதெல்லாம் வந்து சுத்த ஹம்பக் அண்ட் இட் வில் நாட் அந்த அளவுக்கு செல்லாது. கண்டிப்பாக இந்தியா கூட்டணி 15க்கு மேற்பட்ட இடங்களில் வெல்லும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த நீங்க மற்ற முடிவுகளையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, இந்தியா நியூஸ் அண்ட் விஎம்ஆர் டைம்ஸ் நவ் அண்ட் ரிபப்ளிக் அவர்கள்
அவர்கள் கருத்து கணிப்பெல்லாம் பார்க்குறப்ப இந்தியா நியூஸ் வந்து 370 ஆர்டிகிள் படி நாங்க 370 வெல்லுவோம் என்று அவர் சொன்னதை அப்படியே பிரதிபலிச்சிருக்கிறார்கள். டைம்ஸ் நவ் கொஞ்சம் குறைச்சு 306 என்று சொல்லி இருக்கிறார்கள். ரிபப்ளிக் டிவி அதையும் தாண்டி 359 என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே அவர்களது எண்ணங்களே அங்கு பிரதிபலித்திருக்கிறார்கள். எனவே இதுல வந்து பெரிய ஒரு வேறுபாடெல்லாம் வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது பிஜேபியினுடைய எண்ணத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த எக்ஸிட் போல் அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஓகே.